இந்த சர்க்கரை வியாதிகள் நீரிழிவு நோய் தீர்வதற்குண்டான கோவில் எதை எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவுடையார் கோயில். நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க, சர்க்கரை வியாதி குணமாகாதவங்க, ரொம்ப நாள் பிரச்சனை இருக்கிறவங்க ஆவுடையார் கோயிலை போய் வழிபடுங்க. அதாவது ரூபமாகவும் இல்லாமல் அரூபமாகவும் இல்லாமல் 3 வடிவமாக இருக்கக்கூடிய தெய்வம். அதாவது பார்த்திங்கன்னா இங்கே சுவாமி ஆத்மநாதர்னு பேர் இருக்குது. ஏன்னா இதுக்கு நிறைய புராண கதைகள் உண்டு. அதை நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த ரீல்ஸ் பத்தாது. அதாவது இங்கே பார்த்திங்கன்னா அர்த்த ஜாம பூஜைக்காக பார்த்திங்கன்னா பாகற்காய் குழம்புடன் பாகற்காய் பிரசாதத்தை தொடர்ந்து 4 வாரம் சாப்பிட்டு வரும் பொழுது இங்கே நீரிழிவு நோய் குணமாகுது. அதுதான் அங்கே விசேஷம். ஆலயத்தில் ஒவ்வொரு வாசலும் பார்த்திங்கன்னா தத்துவப்படிகள் தீபங்கள்லாம் ஏற்றப்படுகின்றது. சிவனை சுற்றியுள்ள திருவாசியில் 27 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட கிரகதோஷங்கள் நீங்குது. சிவனே ஜோதி வடிவமாக இருப்பதால் தீபாராதனை கண்ணில் ஒற்றிக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி வெளியில் கொண்டு வர்றதில்ல. அதே மாதிரி மூலஸ்தானத்தில் சிவனுக்கு பின்புறம் பார்த்திங்கன்னா முக்கண்ணை கொடுக்கக்கூடிய வகையில் சூரியன் சிவப்பு, அக்னி பச்சை, சந்திரன் 3 தீபங்கள் ஏற்றப்படுகின்றது. நவகிரகங்களுக்கு பதிலாக தூண்களில் நவகிரகங்கள் உள்ளன.